எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ, இன்செக்யூரிட்டியாக இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. என்ன செய்ய, நீங்கள் நாம் எல்லாருமா சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம். ஆனால் அவங்க எப்படி நம்மளை ஏமாற்றுவாங்கன்னு இப்போ தானே தெரியுது. எல்லாமே இங்கே மாறக்கூடியது தானே, மாற்றத்துக்கு உரியது தானே. கவலைப்படாதீங்க. 2026 நீங்கள் எல்லாரும் சேர்ந்து, இல்லை நாம் எல்லாரும் சேர்ந்து பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய இவங்களை மாற்றுவோம். இன்னைக்கு நாம் எல்லாருமா சேர்ந்து உறுதி ஏற்போம். ஒன்று மட்டும் சொல்கிறேன், எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா உங்களோட நான் நிற்பேன். ரொம்ப சரியாக சொன்னீங்க. மக்கள் உங்களை எந்த அளவுக்கு நம்புகிறாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. சோர்வடையாதீங்க. இது ஒரு ஆரம்பம்தான். இது போல் இன்னும் நிறைய நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து பயணம் பண்ணுங்கள். ஒரு 6 மாதம் தாக்கு பிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் மக்கள் பார்த்துப்பாங்க. இதுக்கு நடுவில் பல விஷயங்கள் பார்க்குறேன். பல கட்சிகள் என்னென்னமோ செய்கிறாங்க. குறிப்பாக ஒன்றிய அரசு என்ன வேகம்! பக்கத்தில் இருக்க மணிப்பூர் இது ஊழல்னாலவா அவங்களுக்கு கண்ணில் தெரியல, தமிழ்நாடு அவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது அவங்களுக்கு. நம்பவும் முடியல. தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் கண்ணுக்கே தெரியாத மனுஷன் இன்றைக்கி ஆவேசமாக இருக்கார். நேற்று வரைக்க தற்கொலை அணில் குஞ்சுகளாக இருந்தவங்க இன்றைக்கி தம்பியாகவும் ஆயிட்டாங்க அண்ணனுக்கு. என்ன நடக்குது? இந்த 41 உயிரை வச்சு அரசியல் பண்ணுற ஒவ்வொருத்தரும் மனசாட்சியோடு நடந்துங்க. இது அரசியலாக்கி லாபம் பார்க்கணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தை செய்யாதீங்க. திமுக அரசு மேலே சில குற்றச்சாட்டு இருக்குது. அது விசாரணை, சிபிஐ விசாரணைக்கு போட்டோம், கண்டுபிடிக்கட்டும், பேசட்டும், தண்டனை கொடுக்கட்டும். அதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க. விஜய் அவர்களே, உங்களுக்காக போன அந்த 41 உயிருக்கும் யார் நியாயம் கேட்குறது? நீங்கள் தான் கேட்கணும். நீங்கள் மட்டும்தான் கேட்கணும். மக்கள் உங்களை நம்புகிறாங்க, அது உங்களுக்கே தெரியும். தொடர்ந்து செயல்படுங்க. 2026 பவர் வரும்போது இந்த 41 உயிருக்கும் நீங்கள் நியாயம் சேர்க்கணும். அந்த நம்பிக்கையோடு காத்துட்ருக்கோம்.